வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸோட ஓனர் அருள் நடிக்கிற ப்ரொடக்ஷன் நம்பர் 1 ஃபிலிமோட லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஞாபகத்துக்கு ஃபர்ஸ்ட் வர்றது சரவணா ஸ்டோர்ஸ் தான். அதுவும் தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இவரோட ஆடை தான் வந்து அடிக்கடி டிவில போட்டுட்டே இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இவரோட ஆட் வந்து ரொம்ப பயங்கரமா ரீச் ஆயிட்டேனே சொல்லலாம். முன்னாடிலாம் வந்து இதுல நல்ல ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இவரோட கடைக்கான ஆட்ல வந்து இவரே வந்து ஆக்ட் பண்றாரு. சோ அது மூலமா இவர் பயங்கரமா ரீச் ஆயிட்டாரு. இவரோட ஆடை வந்து டைரக்ட் பண்றது ஜெடி அண்ட் ஜெரி தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இவங்க தான் இவர் நடிக்க போற இப்போ புது படத்தையும் வந்து இவங்க 2 பேரும் தான் டைரக்ட் பண்றாங்க. ரூபாய் 10 கோடி செலவுல ரொம்ப பிரம்மாண்டமா அரண்மனை மாதிரி ஒரு அரங்கம் கிரியேட் பண்ணி அதுலதான் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா தான் இந்த பிலிம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாங்குரிய ஷூட் முடிஞ்சிருக்கு. சோ இந்த சாங்ல வந்து கிட்டத்தட்ட இவர் 100 ஆர்டிஸ்ட் கூட டான்ஸ் பண்ணிருக்காரு. சோ எல்லாருமே வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய லெவலுக்கு இவர் டான்ஸ் பண்ணிருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற ஒரு சில ஸ்டில்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த ஸ்டில்ஸ் தான் இந்த ஸ்டில்ஸ். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் உருவாகிற இந்த பிலிம்ல கித்திகா திவாரி ஹீரோயினா நடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து உள்ள இனி ஷூட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் நடக்கும் அப்படிங்கிற தகவல்களும் வெளிவந்திருக்கு. சோ இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு